எங்களை மூடட்டும். பரிசுத்தரே, உம்முடைய பரிசுத்த இரத்தம் எங்களை மூடட்டும், எங்களை ஆட்கொள்ளட்டும். ஆண்டவரே, துணையாளரே, எங்களை உம்முடைய பரிசுத்த இரத்தம் ஆட்கொள்ளட்டும், ஆட்கொள்ளட்டும், ஆட்கொள்ளட்டும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசுவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அதிகாலை வேளையிலே உம்முடைய வல்லமை இறங்கி வரட்டும், உம்முடைய வல்லமை இறங்கி வரட்டும். இந்த அதிகாலை வேளையில் உம்முடைய வல்லமை இறங்கி வரட்டும். ஆண்டவரே, அதிகாலை வேளையில் உம்முடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும். ஆண்டவரே இயேசுவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா, நாங்கள் உம்மை துதிக்கிறோம்ப்பா. இயேசுவே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். துதி கன மகிமைக்கு பாத்திரரே, இந்த அதிகாலை வேளையில் உம்முடைய மகிமை எங்களை மூடட்டும் ஐயா, மகிமை மூடட்டும் ஐயா. இயேசுவே, பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய பிரசன்னத்துக்குள்ளாய் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், உம்முடைய பிரசன்னத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த அதிகாலை வேளையில் உம்முடைய திவ்ய பிரசன்னம் எங்களை மூடட்டும்பா, எங்களை மூடட்டும்பா. உம்முடைய திவ்ய மகிமை எங்களை ஆட்கொள்ளட்டும் ஆண்டவரே, ஆட்கொள்ளட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்படியே எல்லாரும் ஆண்டுடைய சமூகத்திலே பரலோக தேவனை மகிமைப்படுத்த ஆரம்பிப்போமா? ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தடைகளை உடைக்கிற தெய்வமே அப்பா, இந்த அதிகாலை வேளை நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா தடைகளும் உடையட்டும்பா. எனக்கு ஆவியானவரே, உம்முடைய திவ்ய பிரசன்னத்துக்குள்ளாய் ஒவ்வொரு பிள்ளைகளையும் மூடுங்க ராஜா, மூடுங்க ராஜா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இயேசுவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். உடைய இரத்தத்துக்குள்ளாக, உடைய பரிசுத்த இரத்தத்துக்குள்ளாக இது அதிகாலை வேளையிலே எங்களை முழுவதுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பெரியவரே உமக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம், உன்னதமானவரே உமக்கு ஸ்தோத்திரம், சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்தம் என்ன நாமம் உள்ளவரே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரே, எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தாவே, ஆமென். உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமென். நம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படியாக பூமி அனைத்தின் மேலும் உலாவிக் கொண்டிருக்கிறோம் கண்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த அதிகாலை வேளையிலும் கர்த்தருடைய கை வல்லமையை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும், ஆவி ஆத்தும சரீரத்திலும், குடும்பங்களிலும், சபையிலும், ஆண்டவரே தனிப்பட்ட ஜீவிதங்களிலும் உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படியாக எங்கள் கர்த்தருடைய கண்கள் எங்கள் மேல நோக்கமாக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரமையா, ஸ்தோத்திரமையா, ஸ்தோத்திரமையா. இந்த ஸ்தலத்தில் செய்யப்படுகிற ஜபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாய் இருக்கும் என்று சொன்னீரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று சொன்னீரப்பா. அதிகாலையில் நம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம். உம்முடைய மகிமையை விளங்க பண்ணுகிற கர்த்தாவே, சாலமோன் தேவாலயத்தை நிரப்பின தேவ மகிமைக்காக ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலும் ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆவி ஆத்தும சரீரத்தில் தேவ மகிமை பலமாய் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே, கர்த்தருடைய கை வல்லமை பலமாய் வெளிப்படுகிறபடியா ஸ்தோத்திரம். ஆணி வாய்ந்த கரத்தின் வல்லமை பயங்கரமாய் வெளிப்படுகிறபடியா ஸ்தோத்திரம். கிருபைகளுக்காக நன்றி, கிருபைகளுக்காக நன்றி. காலையிலே உமது கிருபையும் இரவிலும் உம்முடைய சத்தியத்தை தெரியப்படுத்துகிறவரே, ஆமே. உம்முடைய கிருபைகள் திரளாய் வெளிப்படுகிறபடியால் நன்றி அப்பா. உம்முடைய கிருபைகள் திரளாய் வெளிப்படுகிறபடியால் நன்றி பரிசுத்தரே. உம்முடைய கிருபைகள் அளவில்லாமல் எங்களை சந்திக்கிறபடியால் உமக்கு நன்றி அப்பா.
Hallelujah, 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 hallelujah. Amen, amen, amen. Rigama shikala tarana gasiyatrara மகிமையின் மேகமே ரிகவரபல வௌஷவலத ரகசியாத்தனரோ முச்செடியிலே மோசேயை சந்தித்த அம்மையின் மகிமையின் அக்கினியே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எலியாவின் பலிபீடத்தில் இறங்கின பரிசுத்த அக்கினியே உமக்கு ஸ்தோத்திரம். மேல் வீட்டறையில் இறங்கின அக்கினி மயமானவரே ரிகவல ஷிகல தரனரலா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இன்றைக்கு ஜெபிக்க ஜெபிக்க ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அக்கினி மகிமையாய் வெளிப்படுகிறபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாள் ஜெபத்திலே உம்மை நோக்கி கூப்பிட கூப்பிட வானம் திறந்து தேவ மகிமை ஒவ்வொருவரையும் நிரப்புகிறபடியால் ஸ்தோத்திரம். நிரப்புகிறவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல வரவழைக்கிறவரே ஆமே. நிறைவானவர் எங்கள் நடுவில் எழுந்தருளுகிறபடியா ஸ்தோத்திரம். நிறைவானவர் வரும்போது எல்லா குறைவுகளும் ஒழிந்து போகுமே. கல்வாரி பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோமையா. எல்லாரும் அப்படி நாவுகளை திறந்து செபிக்க துவங்குவோம். அமீன். ஆண்டவருடைய கல்வாரி பாதத்தில் இந்த அதிகாலை வேலையில சமர்ப்பித்து அவருடைய இரத்த கோட்டைக்குள்ளாய் நாமும் நம்முடைய குடும்பம் சபை பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய கல்வாரி பாதத்தில் ஆமென் ஜெபிக்கிறவர்கள் ஆலயத்தில் இருக்கிறவர்கள் இணைந்து ஜெபித்து கொண்டே இருங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒவ்வொரு இருதயங்களும் தேவனை நோக்கி கதறட்டும். ஒவ்வொரு இருதயங்களும் அப்பாவை நோக்கி கூப்பிடட்டும். கூப்பிடுகிற தம்முடையவனை விடுவிக்கும்படி அவர் வழிபடுகிறவர். நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன். இடி முழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து உனக்கு உத்தரவு அருளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நெருக்கத்திலிருந்து அவரை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு மறு உத்தரவு அருளுகிற கர்த்தர். ரீகாமலா ஷிகலரனரா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென். ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் இன்று அலங்கரியோ, உம் அன்பினால் இன்று அலங்கரியோ. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் இன்று அலங்கரியோ, உம் அன்பினால் இன்று அலங்கரியோ. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரரே, துதிக்க தூண்டும் சாத்தானின் சகல தந்திரங்களை தகர்த்தெறிய வாங்க ஆண்டவரே. அதிகாலையில எல்லா சத்துருவின் தந்திரங்களை திட்டங்களை ஆமென் தகர்த்து போடும்படியாய் கர்த்தர் இறங்குவீராக. ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ளாய் கர்த்தர் இறங்குவீராக. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தனிப்பட்ட ஜீவிதங்களிலே எல்லா தேவைகளிலும் எங்கள் கர்த்தர் வெளிப்படுவீராக. எங்கள் ராஜா வெளிப்படுவீராக. எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவி ஆத்துமா சரீரம் நீர் எங்களுக்கு கொடுத்த எல்லாவற்றையும், குடும்பத்தை, சிறு பிள்ளைகளை, கர்ப்பிணி பெண்களை எல்லாரையும் உடைய ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இறங்குவீராக. பிள்ளைகளுக்கு அனுகூலமா இறங்குவீராக. அதிகாலையிலே சகாயம் பண்ணும்படியாய் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறான் ஆண்டவரே. அதிகாலையிலே சகாயம் பண்ணுகிறவரே, அதிகாலையில் உம்முடைய கிருபையை கேட்க பண்ணுகிறவரே, தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு சமீபமாய் இருக்கிறவரே. ஓ ரபாபா ஷிகலரதனரா ரிகமலதுரகடக சியாத்தனரா. ஆமென். அன்பினால் இன்று அலங்கரியோ, உம் அன்பினால் இன்று அலங்கரியோ.
ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. பலனில்லாத நேரங்களில் உதவிடும் துணையாளரே, பலனில்லாத நேரங்களில் உதவிடும் துணையாளரே, சொல்லொன்னா பெருமூச்சோடு ஜெபித்திட வாருமையா. சொல்லொன்னா பெருமூச்சோடு ஜெபித்திட வாருமையா. இப்போ சத்தமாய் கரம் தட்டி ஆட்கொண்டு எங்களை அனலாக்கு, ஆட்கொண்டு எங்களை அனலாக்கு. அன்பினால் இன்று அலங்கரியோ, உம் அன்பினால் இன்று அலங்கரியோ. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கு, ஆட்கொண்டு எங்களை அனலாக்கு. அன்பினால் இன்று அலங்கரியோ, உம் அன்பினால் இன்று அலங்கரியோ. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துவே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துவே. மனதை புதிதாக்கும் மன்னவனே, ஹல்லேலூயா. மறுரூபமாக்கும்படியாய் ஆவியானவர் எங்களில் இறங்குவீராக. ஓம்டி பலத்தினால் இடைக்கட்டுங்க ஆண்டவரே. ரீபாலா ஷிகாரா தனரா, பலனில்லாதவர்களை புது பலத்தினால் இடைக்கட்டுவீராக. ரீகாபா ஷேகாலாரா. ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. வருகைக்காக, உம்முடைய வருகைக்காக எங்களை ஏக்கத்தோடு வாஞ்சையோடு ஆயத்தப்படுத்துவீராக. ரீபாலா ஷிகாரா தனரா. ஆவியானவரே, ஆமென், உம்முடைய வருகைக்காக எங்களை ஆயத்தப்படுத்துங்கப்பா. ஹல்லேலூயா. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கு, ஆட்கொண்டு எங்களை அன்பினால் இன்று அலங்கரியோ, அன்பினால் இன்று அலங்கரியோ. ஆட்கொண்டு எங்களை ஆவியானவரே, திட்டங்களை வெளிப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, நீர் ஆயத்தப்படுத்தி இருக்கிற நன்மைகள் இன்றைக்கு ஒவ்வொருவரையும் பெற்றுக்கொள்வார்களாக. கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருக்கிற நன்மைகளை ஒவ்வொருவரும் சுதந்தரிப்பார்களாக. ஆமென். கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தமாக்கினவைகளை கண்கள் காணவும் இல்லை, செவிகள் கேட்கவும் இல்லை, அவைகள் இருதயத்திலே தோன்றவும் இல்லை. ஆனால் ஆவியினாலே ஆவியானவர் ஆமென் சகலவற்றையும் வெளியரங்கமாக்குகிறபடியே ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களுக்காக ஆயத்தமாக்கி இருக்கிற எல்லா நன்மைகளுக்காக ஆமென் அவைகளை நீர் வெளியரங்கமாக்கி உம்முடைய சொன்ன பெற்றுக்கொள்ள நீர் அனுக்கிரகம் பாராட்டுகிறபடியா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ ரகபா ஷேகாலா, வானம் திறக்கப்படட்டும். தேவ ஆவியானவர் பலமாய் இறங்குவீராக. ரிகபல சந்தர தினகடக சியாத்துனரோ ரிகபாபா ஷேகலரனரா. ஆமென் ஆமென். புறாவின் ரூபம் கொண்டு வந்து அமர்ந்த பரிசுத்த ஆவியானவரே, ரிகபலபோ சந்தராதரகசியா. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒவ்வொருவர் மீது இந்த அதிகாலை வேளையில அக்கினி மயமான செட்டைகளை அடித்து நீர் வந்து அமருகிறபடியா ஸ்தோத்திரம். என் தகப்பன் அக்கினி மயமான சட்டைகளோடு ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் வெளிப்படுகிறபடிய ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பறந்து காக்கிற பட்சியை போல சேனைகளின் கர்த்தர் எங்கள் மீது ஆதரவாய் இருக்கிறபடியா ஸ்தோத்திரம். ரீலே ஷேகரபலதரனரா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஒரு அக்கினி மகிமை வெளிப்படட்டும், ஒரு அக்கினி மகிமை வெளிப்படட்டும்.
தாகத்தோடு ஏக்கத்தோடு இருக்கிறவர்களை அதிகாலையில் அபிஷேகித்து நிரப்புவீராக. கிருபை வரங்கள் பகிரப்படட்டும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. வரங்களின் மன்னவனே, கிருபைகளில் பெரியவரே, நீர் பெரியவர், நீர் ஒருவரே பெரியவர், நீர் ஒருவரே பரிசுத்த, நீர் ஒருவரே மகத்துவமானவர். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவரே, சர்வலோக சக்கராதிபதியே, வானத்திற்கு பூமிக்கும் சர்வதிகாரம் படைத்தவரே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. முற்றடியிலே மோசேயை சந்தித்தது போல அதிகாலை நம்முடைய ஜனங்களை நீ சந்திக்கிறபடியா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. லீகலா ஷேகாராதானா, அதிகாலையிலே சகாயம் பண்ணும்படியாய் வெளிப்படுகிறவரே. பகலிலே குளிர்ச்சியான வேலையில ஏதே தோட்டத்தில் உலாவி கொண்டிருந்த கர்த்தாவே, எங்கள் நடுவில் நீர் உலாவி எங்கள் தேவனா இருக்கிறபடியா ஸ்தோத்திரம். நான் உங்கள் நடுவில் உலாவி உங்கள் தேவனா இருப்பேன் என்று சொன்னீரே. இந்த நாள் முழுவதும் கர்த்தர் எங்களோடு கூட இருந்து நடத்த போகிறபடியா ஸ்தோத்திரிக்கிறார். அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர், அவர் சேனைகளின் கர்த்தராமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ரிகபப ஷகலரனரா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ரிகபரபரபலப ஷந்தராதரகசியா. ரிகபரபரபரபரபலப ஷபலபரதுரா. ரிகேலே தேலே சேகே மரகப் செய்தராதரபலபௌரியாரதனரா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மகிமைக்காக நன்றி அப்பா. எங்கள் சூழ பாளையம் இறங்கி இருக்கிற கர்த்தருடைய மகிமைக்காக நன்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரே நீ புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரே நீ புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். சீடரின் கால்களை கழுவினவர், செந்நீராலே உள்ளம் கழுவிடுமே. ஆண்டவரே, உம்முடைய கல்வாரி இரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். அதிகாலையில் உம்முடைய கல்வாரி இரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். கல்வாரியிலிருந்து வடிகிற ஒவ்வொரு துளி இரத்தத்திற்குள்ளா எங்களையும் குடும்பத்தையும் பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் தாழ்த்தி தருகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, ஆமென். இரத்தத்தினாலே பரிசுத்தப்படுத்துவீராக. பரிசுத்தம் வெளிப்படட்டும், கர்த்தருடைய பரிசுத்தம் வெளிப்படட்டும். தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பாரோனின் நோய்களை நீக்கினவர், பாவியன் பாவ நோய் நீக்கிடுவேன். பாரோனின் நோய்களை நீக்கினவர், பாவியன் பாவ நோய் நீக்கிடுமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நீ புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நீ புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி
பாரினில் அடைந்தவரே. துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. பாரினில் பாபா ஷகலரதனரா. துன்பங்கள் ஆமென் தாங்கிட ஆமென். பலன் அல்லேலூயா தாருமே. அல்லேலூயா அல்லேலூயா. பாரில் பாபா எனக்கு ஷிகலரதனரா. வேறென்ன வேண்டும்? அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. பாரில் எனக்கு உயிருள்ளவரை புகழ் பாட வேண்டும். தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறார். ஓ ஹalleluya ஆமென். எல்லாரும் சத்தமாய் சொல்லுவோமா? தூயாதி தூயவரே. பாட பாட கர்த்தர் பரிசுத்தமாக்குகிறார். ஆமென். அவரை நோக்கி அவரை கூப்பிட கூப்பிட அவர் மகிமையாய் வெளிப்படுகிறார். ஆமென் ஹalleluya. எல்லா ஒழுங்கின்மைகளும் வெறுமைகளும் அதிகாலையிலே சீர் செய்யப்படுகிறது. கர்த்தர் எல்லாவற்றையும் சீர்படுத்துகிறார். ரகபா சத்துரு கெடுத்து போட்டதை, சத்துரு பாழாக்கினதை கர்த்தர் புதுப்பித்து கட்டுகிறார். அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுகிறார். அது அசையாது. ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். ஓ ஹalleluya ஹalleluya ஹalleluya. தேவன் அதன் நடுவிலே இருக்கிறார். அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுகிறார். ஓ ஹalleluya. ஜெபிங்க ஜெபிங்க. ஒரு ஜீவ நதி உங்களுக்காக புறப்படுகிறது. கர்த்தருடைய சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிற ஜீவ நதி உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வறட்சிகளையும் நீக்கி போட்டு கர்த்தர் செழிப்பாக்குகிறார். சத்துரு பாழாக்கினதை, சத்துரு கெடுத்து போட்ட நன்மைகளை எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் புதுப்பிக்கிறார். விழுதுமான தாவீதின் கூடாரத்தை திரும்பவும் எடுப்பித்து கட்டுகிற கர்த்தர். உங்க வாழ்க்கை கட்டப்படுகிறது, உங்க குடும்பம் கட்டப்படுகிறது, உங்க பிள்ளைகளுடைய தேவைகள் காரியங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் கட்டுகிறார். ஜெபிக்க ஜெபிக்க ஒரு ஜீவன் அதை சந்திக்கிறது. ஆமென். அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுகிறார். ரீபல ஷிகலரதனரா. ஜெபிக்கிறவர்களுக்கு கர்த்தர் சகாயராய் வெளிப்படுகிறார். ஜெபிக்கிறவர்களுக்கு கர்த்தர் ஔஷதமாய், நல்ல சகாயராய், பலனாய் கர்த்தருடைய ஆவியானவர் வெளிப்படுகிறபடியா ஸ்தோத்திரம். ரிகமல சந்தனபரா ரிகபல் பிரௌடபல துரகடக சியாத்தனரா. எல்லா வெறுமைகளும் ஒழுங்கின்மைகளும் இயேசுவின் நாமத்தினால வெளியேறுவதாக. சமாதானத்தை கெடுத்து கொண்டிருக்கிற அசுத்த ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் அழிவதாக. கர்த்தருடைய மகிமை இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு வீட்டுக்குள்ளாய் பலமாய் வெளிப்படுவதாக. ஓ இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருடைய ஆவி ஆத்மா சரீரத்திலும் புது பலன் உண்டாகிறபடியா ஸ்தோத்திரம். ஆவியானுடைய கை வல்லமை மகிமையாய் வெளிப்படுகிறபடியா ஸ்தோத்திரம். எல்லா பலவீன கட்டுகளும், சத்துருவின் போராட்டங்கள், அசுத்த வல்லமைகள் எல்லாம் சுட்டரிக்கப்படுகிறபடியா ஸ்தோத்திரம். தேவ மகிமைக்காக நன்றி. ஆவியானுடைய கரத்தின் வல்லமைக்காக நன்றி. பரிசுத்த ஆவியானுடைய பலத்த மகிமைக்காக நன்றி. ஹalleluya 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 ஹalleluya. ரிகபப ஷகலரனரா ரிகபரபரபல துரகடக சியாத்தனரா ரிகேலே ஷேகரலதனரா. ஹalleluya 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 ஹalleluya. Thank you Lord, thank you Jesus, thank you Holy Spirit, thank you Holy Spirit, thank you Holy Spirit. Hallelujah 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 hallelujah. Rikababa shekaradhanara. Amen amen amen. Hallelujah hallelujah amen. சங்கீதம் 128வது அதிகாரத்தை முழுவதுமாக படிக்கும்போது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவன். ஆமென். கர்த்தருக்கு பயப்படுகிறவனை அவன் கைகளின் பிரயாசத்தை அவன் சாப்பிடும்படி கர்த்தர் செய்கிறார். பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கிறது. அவன் மனைவி அவன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல, பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் ஒளிவுமர கன்றுகளைப் போல ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான்.
கர்த்தர் சீயோனில் இருந்து ஆசீர்வதிக்கிறார். ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பார்கள். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து கர்த்தரை எப்போதும் தனக்கு முன்பதாக நிறுத்தி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். இந்த நாள் முழுவதும் என் ஆண்டவர் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறார். நான் அவருக்கு பிரியமாக வாழ வேண்டும். நான் இருப்பது கர்த்தருக்கு முன்பாக, நான் வாழ்ந்து கொண்டிருப்பது ஆண்டவருக்கு முன்பாக. நான் மனுஷனுக்கு முன்பாக வாழலை, மனுஷனுக்காக நான் வாழ்ந்து கொண்டிருக்கலை, நான் தேவனுக்காக வாழ்கிறேன். கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஆமே, நான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன், நான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவள் என்கிற அந்த இருதயத்தோடு, அந்த உணர்வோடு சங்கீதம் 34வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார் என்று. அல்லேலூயா. எந்த தேவ பிள்ளை கர்த்தருக்கு பயந்து கர்த்தரை தனக்கு முன்பதாக வைத்து ஒவ்வொரு நிமிடமும் வாழ்வார்களோ அவர்களை காக்கும்படியாக, விடுவிக்கும்படியாக கர்த்தர் தமது தூதர்களை இறக்குகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள். அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், ஆமென். உங்க இருதயத்தில் ஒரு காரியத்தை பதித்துக் கொள்ளணும். எனக்கு முன்பாக என் ஆண்டவர் இருக்கிறார். அவருடைய கண்களுக்கு முன்பதாக நானும் என் பிள்ளைகளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நானும் என் சபையும் என் குடும்பமும் என் தேசமும் அவருடைய கண்களுக்கு முன்பதாக நாங்கள் இருக்கிறோம். அவருக்கு பயந்தவர்களுக்கு குறையில்லை, குறைவில்லை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமே. இந்த காலை வேளையிலே கர்த்தருக்கு பயந்து அவர் கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். யாரெல்லாம், எந்த இருதயம் எல்லாம் உண்மையாய் தேவனை தனக்கு முன்பாக நிறுத்தி வாழ துவங்குகிறதோ, எப்போது உங்கள் இருதயம் கர்த்தர் எனக்கு முன்பாக இருக்கிறார். அல்லேலூயா. நான் போய் பேசக்கூடாது, என் இருதயத்துல சுத்தமா இருக்கணும், என் கைகள் சுத்தமா இருக்கணும். கர்த்தருக்கு பிரியமில்லாததை எதையும் நான் செய்யக்கூடாது. என் சிந்தனையினாலோ, என் கண்களினாலோ, என்னுடைய பேச்சினாலோ, நடக்கையினாலேயோ, செய்கையினாலேயோ கர்த்தருக்கு பிரிய இல்லாத எதையும் நான் செய்யக்கூடாதுன்னு கர்த்தருக்கு பயந்து நடக்கிற அந்த இருதயம், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அவன் தன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவான். அவனுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். அவன் மனைவி வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல இருப்பார். அவனுடைய பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் ஒளிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள். அல்லேலூயா. கர்த்தர் சீயோனில் இருந்து ஆசீர்வதிக்கிறார். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும், ஆமென், அல்லேலூயா, கிருபையும் தொடரும். அல்லேலூயா. நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் கர்த்தருக்கு பயந்து நடப்பேன் என்று ஒப்பு கொடுக்கிறவர்கள் அப்படி கரங்களை தட்டி, ஆமே, கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. ஆமே, ஒப்பு கொடுக்கிறவர்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் சமாதானத்தை கட்டளையிடுகிறார். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய், நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் பிள்ளைகளின் சமாதானம் உனக்கு பெரிதாயிருக்கும். உன் பிள்ளைகளின் சமாதானம் உனக்கு பெரிதாயிருக்கும். Thank you Lord, thank you Jesus. Ribala shekara talarana. Hallelujah, hallelujah, hallelujah. பரிசுத்த ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, சத்திய பரனாகிய கர்த்தாவே, ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே, மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, ரிகா பாபா ஷிகாலாரானா. பரிசுத்தரே, 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 ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே. ஆமென், ஆமென், ஆமென். Thank you Lord, thank you Jesus. Hallelujah, hallelujah, hallelujah.
கர்த்தாவே நீ நல்லவர், பரிசுத்தரே நீ நல்லவர், ஆவியா இருக்கிற தேவனே நீ நல்லவர், ஒவ்வொருடைய குடும்பங்களிலும் அசைவாடி கொண்டிருக்கிறவரே நீ நல்லவர். அல்லேலூயா 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 ரிகபஷேகரதனரனா அல்லேலூயா. பரிசுத்தமும் பயங்கரமுமானவரே, அசைவாடுகிறவரே அசைவாடுகிறவரே, ஆமென். நம்முடைய ஜனத்தின் மேலே நீர் அசைவாடுகிறபடியா ஸ்தோத்திரம். ஆமென் 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 அல்லேலூயா ஆமென். ஒவ்வொரு குடும்பங்களின் மேலே கர்த்தர் அசைவாடுகிறபடியா ஸ்தோத்திரம். ரிகபஷிகலரனரா ஓ அல்லேலூயா. பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறபடியா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். சமாதான கட்டினாலே ஒவ்வொருவரை இடை கட்டுகிறபடியா ஸ்தோத்திரம். ஆமென் அல்லேலூயா 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 ஆமென். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய் என்று சொன்னீரே ஆண்டவரே. ஆமென் அல்லேலூயா. உன் பிள்ளைகளின் சமாதானம் உனக்கு பெரிதா இருக்கும் என்று சொன்னீரப்பா. இந்த காலை நேரத்தில் ஒவ்வொரு குடும்பங்களில் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் நினைத்தருளுவீராக. படித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை, வாலிப பிள்ளைகளை, சிறு பிள்ளைகளை, பச்சிலம் குழந்தைகளை, ஆமென், கற்பத்தில் இருக்கிற பிள்ளைகளை எல்லாம் கர்த்தர் நினைத்தருளுவீராக நினைத்தருளுவீராக. அதிகாலையில் எங்க பிள்ளைகளுக்கு சகாயம் பண்ணுங்க ஆண்டவரே. ஆமென் ஆமென். நம்முடைய சிங்காசனத்திலிருந்து புறப்படுகிற ஜீவ நதி எங்கள் பிள்ளைகளை சந்திக்கட்டும் ஐயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு நதி உண்டு, அதின் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தை, உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும் அல்லவோ. ஆமென். பரிசுத்த ஆவியானவரை உம்மால் உண்டாகிற சந்தோஷம் வெளிப்படட்டப்பா. கர்த்தருடைய ஆவியானவரை நீர் கொடுக்கிற சந்தோஷம், சமாதானம் வெளிப்படட்டும் ஆண்டவரே. இன்றைக்கு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீர் இறங்குவீராக, நீர் தங்குவீராக. ஓ, நீர் அசைவாடுகிறபடியா ஸ்தோத்திரம். கர்த்தர் நீர் வெளிப்படுகிறபடியா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர்கள் நடுவே கர்த்தர் இறங்குவீராக. அன்றைக்கு கலக்கத்தோடு இருந்த, ஆமே, கலக்கத்தோடு இருந்த சீஷர்கள் நடுவிலே அந்த வீட்டுக்குள்ளாய் கர்த்தர் இறங்கி உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி எல்லாருடைய இருதயத்தில் இருந்த கலக்கங்களையும் பயங்களையும் மாற்றி போட்டது போல இந்த அதிகாலை நேரத்திலே கலக்கத்தோடு மனபாரத்தோடு இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சமாதான கர்த்தர் இறங்குவீராக, சமாதான காரணர் வெளிப்படுவீராக. கர்த்தருடைய சமாதானம் இறங்கட்டும் ஆண்டவரே. மெய்யான சமாதானம், உலகத்தால கொடுக்கவும் எடுக்கவும் முடியாத கர்த்தருடைய தெய்வீக சமாதானம் ஒவ்வொரு குடும்பத்தையும் பலமா இடைக்கட்டும்படியா ஜெபிக்கிறோம். ரிகபரவல சந்தரோதரகசியாத்தனரா ரிகபபஷிகலரதன. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு அநேக பிள்ளைகளுக்கு பிராக்டிக்கல் எக்ஸாம், ஆனுவல் எக்ஸாம் எல்லாம் அநேகருக்கு துவங்கி ஆயிற்று பாருங்க. ஆமென். இந்த வருட இறுதியிலே, இந்த கல்வி ஆண்டின் இறுதி நாட்களிலே கர்த்தர் ஒவ்வொருவருடைய படிப்பையும் கல்வியையும் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக கல்விமானின் நாவை தந்தருளி பிள்ளைகள் எழுதுகிற ஒவ்வொரு தேர்விலும் பிராக்டிக்கல் எக்ஸாமிலும் கர்த்தருடைய ஆவியானவர் கரம் பிடித்து பிள்ளைகளை தைரியப்படுத்தி அந்த எக்ஸாமை அட்டன் பண்ண பலனை கொடுக்கும்படியாக. அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் ஆமென் அல்லேலூயா. யாரெல்லாம் பயத்தோடு கலக்கத்தோடு எந்தெந்த பிள்ளைகள் இருக்கிறார்களோ எல்லாருடைய இருதயத்தில் இருக்கிற பயங்கள் கலக்கங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போகட்டும். பயங்கள் கலக்கங்கள் இயேசுவின் நாமத்தினாலே விலகி போவதாக. ரீகாபாஷே, படிப்பை நினைத்து எக்ஸாமை நினைத்து பயப்படுகிற பயங்கள் எல்லாம் மாறி போகட்டும். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். பயத்தின் ஆவி இப்போதே வெளியேறுவதாக. பலத்தின் ஆவியானவர், தெய்வீக பலத்தினால் இடைக்கட்டுகிறவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் இடைக்கட்டும்படியாக கரங்களை தட்டி ஜெபிப்போம். ஆமே. தெளிந்த புத்தி உண்டாகட்டும். ஒவ்வொரு கேள்விகளுக்கும் தக்கபடி பதிலளிக்கும்படியாக கர்த்தர் தெளிந்த புத்தியை கட்டளையிடுவீராக. படிப்புக்கு விரோதமாய், பிள்ளைகளுடைய எதிர்காலங்களுக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிற எல்லா சத்துருவின் வல்லமைகளும், சபிக்கப்பட்ட ஆவி
ஆவியின் கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அழிந்து போவதாக. அந்தகாரத்தின் வல்லமைகள் செயல்படாமல் செயலற்று அழிந்து போகட்டும். பிள்ளைகளுக்கு விரோதமாய் சத்துரு போட்டிருக்கிற திட்டங்கள் கண்ணிகள் அபத்தமாக்கப்படுவதாக. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம் என்று சொன்னீரே. பிள்ளைகளுக்கு விரோதமாய் படிக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாய் சத்துரு போட்டிருக்கிற திட்டங்கள் கண்ணிகள் எல்லாம் வாய்க்காமல் போகும்படியாய் கட்டளையிடுகிறோம். கர்த்தருடைய ஆவியானவரே, இந்த சத்தத்தை கேட்டு ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் பிள்ளைகளுடைய காரியங்கள் சமாதானம் உண்டாகட்டும். பிள்ளைகளுடைய காரியங்களிலே சமாதானம் உண்டாகட்டும். பிள்ளைகளுடைய காரியங்களிலே சமாதானம் உண்டாகட்டும். கர்த்தர் நடத்துவீராக. கர்த்தர் முன் செல்வீராக. கோணலானவைகள் செவ்வையாக்கப்படுவதாக. கரடு முரடானவைகள் சமமாக்கப்படுவதாக. தடையாய் நிற்கிற எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுவதாக. கலங்கி நிற்கிற காரியங்களில் எல்லாம் தெய்வீக விடுதலை, தெய்வீக ஆளுகை, தெய்வீக சமாதானம் வெளிப்படுகிறபடியா ஸ்தோத்திரம். ரீபா ஷெகலதனா எல்லாவற்றையும் கர்த்தருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாய் நாங்கள் தருகிறோம். மாமிசம் வெளிப்படாது இருக்கட்டும். சத்துருவின் வல்லமைகள், அந்தகாரங்கள், பில்லி சூனியங்கள், போராட்டங்கள் வெளிப்படாது இருக்கட்டும். ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெயம் உண்டாகிறபடியா ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெயம் வெளிப்படுகிறபடியா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவரே, கர்த்தருடைய ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, கிருபையின் ஆவியானவரே, சத்தியத்தின் ஆவியானவரே. ஓ, வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் அவனுக்கு விரோதமாய் கொடி ஏற்றுகிற பரிசுத்த ஆவியானவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். ஸ்கூலுக்கு போக முடியாம முடங்கி கிடக்கிற பிள்ளைகளை கர்த்தருடைய கரம் தொடும்படியாக. ஹல்லேலூயா. படிப்பதற்கு கர்த்தர் நல்ல தெளிந்த சிந்தையும் நல்ல இருதயத்தையும் கொடுத்து வாஞ்சையோடு தாகத்தோடு படிக்க கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாக. பிள்ளைகளுடைய படிப்புக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற எல்லா சத்துருவின் தலைகளும் இந்த கால வேலையில நசுக்கப்படட்டும். ரீபாலா ஷெகலா பேசு பேசு. அதிகாலையில ஒளிமுக வாசலில சத்துருவோடு யுத்தம் பண்ணு ஆத்துமாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரீபாலா ஷெகலா பிசாசின் தந்திரங்களுக்கு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவளாகும்படி ஆமென். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக்கொள். எவனை விழுங்கலாமோ என்று சத்துரு வகை தேடி சுற்றி திரிகிறார். ஹல்லேலூயா. சத்துரு போட்டிருக்கிற தந்திரங்களை தகர்த்து போடும் சர்வாயுத வர்க்கங்களை எடுத்துக்கொண்டவர்களா நில்லுங்க. அதிகாலையில் ஒளிமுக வாசலிலே சத்துருவோடு பேசு, யுத்தம் பண்ணு, யுத்தம் பண்ணு. சத்துரு பறித்து கொண்டதை தேவனுக்காக நியமித்துக்கொள். ஹல்லேலூயா. ஆமென். சீயோன் குமாரத்தியே, எழுந்து போரடி, எழுந்து போரடி. நான் உன் கொம்பை இரும்பு, உன் குழம்புகளை வெண்கலமும் ஆக்குகிறேன். நீ சத்துருக்களை நொறுக்கி போடுவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரீபாலா ஷெகரா. சத்துரு சிறை பிடித்ததை நீ தேவனுக்காக மீட்டெடுக்கிறாய். ஜெபிங்க, ஜெபிங்க. அப்படியே ஆவியானவருக்கு விட்டு கொடுத்து ஜெபிங்க. சத்துரு சிறை பிடித்ததை நீ தேவனுக்காக மீட்டெடுக்கிறாய். சத்துரு எதையெல்லாம் சிறை பிடித்து வைத்திருந்தானோ அவைகள் எல்லாம் கர்த்தருக்காக மீட்டெடுக்கப்படுகிறது. ரீபாலா ஷெகராதானா. ஆவியானவர் உன்னை கொண்டு விடுவிக்கிறார். ஓ ரிகாபாலா. சிறைப்பட்டவன் தீவிரமாய் விடுதலையாக்கப்படுகிறான். சிறைப்பட்டவன் தீவிரமாய் விடுதலையாக்கப்படுகிறார். ரிபலவ ஷபலவரதரா ரிகபரபல் பிரௌடபல துரகடகசியாத்துனரோ ரகமா ஷெகலரதனரா. ஹல்லேலூயா. நல்ல கரம் தட்டி சத்தம் உயர்த்தி தேவனை நோக்கி கூப்பிட துவங்குவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, செங்கடல் மேல் அசைவாடியே எல்லா தடைகளை மாற்றினீரே. செங்கடல் மேல் அசைவாடியே எல்லா தடைகளை மாற்றினீரே. எங்கள் தடைகள் மேல் அசைவாடுமே, எங்கள் தடைகள் மேல் அசைவாடுமே, எங்கள் தடைகள் மேல் அசைவாடுமே.
எங்கள் தடைகள் மேல் அசைவாடுமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே சொல்லுமா எல்லாரும் கரம் தட்டி ஆமே. ஒரு கவசகலரணராலிலூயா, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே, உலர்ந்த எலும்பிற்கு உயிர் தந்தீரே, என் வாழ்க்கையில் அசைவாடுமே, உலர்ந்த எலும்பிற்கு உயிர் தந்தீரே, என் வாழ்க்கையில் அசைவாடுமே, என் வாழ்க்கையில் எல்லாரும் சத்த உயர்த்தி ஆவியானவரே பிள்ளைகள் மேல அசைவாடுகிறபடியா ஸ்தோத்திரமையா. எல்லாம் இந்த நாளில எதெல்லாம் தடையா இருக்கிறதோ, ஆசீர்வாதங்களுக்கு விரோதமாக, குடும்பத்தின் சமாதானத்துக்கு விரோதமாக எதெல்லாம் தடையா இருக்கிறதோ, தடைகள் மேல கர்த்தர் அசைவாடுவீராக. இந்த நாளில கர்த்தர் உன் தடைகளை உடைத்து போடுகிறார். ஆமென். ஓ ஹalleluya. சகோதரா சகோதரி, கர்த்தர் உனக்காக முன் செல்லுகிறார். கர்த்தர் உன் தடைகளை உடைத்து, ஆமென், தடைகளை உடைக்கிற பராக்கிரமசாலியாய் கர்த்தரே உனக்கு முன்பதாக எழுந்தருளி இருக்கிறார். எங்கள் மேலே ரிகவஷிகலரனரா, எரிகோ மதில் மேலே அசைவாடினீ, எல்லா தடைகளை மாற்றினீரே, எரிகோ மதில் மேலே அசைவாடினீ, எல்லா தடைகளை மாற்றினீரே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் தடைகள் மேல் அசைவாடும். சொல்லுங்க ஆமென். ஹalleluya. ஓ பலவீனத்தின் கட்டுகள் உடைவதாக, பலவீனப்படுத்தி வைத்திருக்கிற எல்லா சத்துருவின் கிரியைகளும் அழிந்து போகட்டும். ஆமென். அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே பரிசுத்த ஆவியானவரே, ஒவ்வொரு குடும்பத்திலும் நீர் இறங்குகிறபடியா ஸ்தோத்திரம். புறாவின் ரூபம் கொண்டு இறங்கின பரிசுத்த ஆவியானவர் இப்போதே உங்க வீட்டின் மேல, பிள்ளைகள் மேல கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடுகிறார். ஆமென். தேவ வல்லமை, தேவ வல்லமை, தேவ வல்லமை, கர்த்தருடைய கை வல்லமை. ஆமென். எல்லா சத்துருவின் கிரியைகளும், விக்கிரகத்தின் ஆவிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் அழிவதாக. பரிசுத்த ஆவியானுடைய தெய்வீக மகிமைக்காக நன்றி. தெய்வமே தெய்வமே, எல்லா தடைகளை உடைத்து போடுகிறபடியா ஸ்தோத்திரம். ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நீர் பெரியவர், நீர் ஒருவரே பெரியவர், நீர் ஒருவரே பரிசுத்த, நீர் ஒருவரே மகிமையானவர். Thank you Lord, thank you Jesus, thank you Holy Spirit. கர்த்தருடைய ஆவியானவரே, ரிகபரபல சந்தராத ரகசியாந்தனரா. ஆமென், 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 ஆமென். ஹalleluya, 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 ஹalleluya. ஆமென். நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்போதும் நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று வேதத்தில் பார்க்கிறோம்.
ஒரு நபர் கர்த்தரை விசுவாசித்து உறுதியாய் பற்றி பிடித்தால் போதும், முழு குடும்பத்தையும் கர்த்தர் சந்திப்பார். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு நபர் கர்த்தருக்கு பிரியமாய் தன் வழியை சீர்படுத்தினால் போதும். ஆமென். யோவான் ஸ்நானனை போல கர்த்தருக்காக ஒரு நபர் வழியை ஆயத்தப்படுத்தினா போதும், தேவராஜ்யம் பலமாய் உங்கள் குடும்பத்தில் இறங்குகிறதை நீங்கள் காண்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு மனிதர், ஒருவேளை தகப்பனாரோ தாயாரோ யாராகிலும் ஒருவர் கர்த்தருக்கு பயந்து நடக்க துவங்கும் போது அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க துவங்குகிறார். அவருடைய சந்ததிகளை ஆசீர்வதிக்க கர்த்தர் துவங்குகிறார். அல்லேலூயா. ஆமென். உன் மனைவி வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல, உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவு மர கன்றுகளைப் போல இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். அல்லேலூயா. ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென். தேவனுக்கு பிரியமில்லாத வேதனை உண்டாக்குகிற வழி நம்மிடத்தில் இல்லாதபடி கர்த்தர் அவருடைய நித்திய வழியிலே நடத்தும்படியாக அப்படியே கரங்களை தட்டி, ஆண்டவரே உமக்கு பயந்து உம்முடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் நல்லவராயிருக்கிறீர். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்து நடுங்குங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஏழை கூப்பிட்டான், அவனுடைய எல்லா இடுக்கங்களுக்கும் நீங்களாக்கி ரட்சிக்கிறார். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவன் இடுக்கங்கள் எல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். ஓ ஹல்லேலூயா. ஆமென். தேடு ஆத்துமாவே, தேடு ஆத்துமாவே. ஆமென், ஆமென். ஓ எல்லாம் பரிபூரணமாய் இருக்கும்போது மாத்திரம் தேவனை தேடுகிறது அல்ல, உன் குறைவுபட்ட காலத்திலும் நீ தேவனை தேடு. உன் தரித்திரத்தின் நடுவிலும் கர்த்தரை தேடு. உன்னுடைய பலவீனத்தின் மத்தியிலும் போராட்டத்தின் மத்தியிலும் கர்த்தரை உறுதியாய் பற்றி பிடித்துக்கொள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமென், ஆமென். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் என்று பக்தன் சொல்லுகிறார். ஆமென். நோக்கிப்பார் ஆத்துமாவே. ஆமென், ஹல்லேலூயா. உனக்கு சம்பூரணமாய் இருக்கும்போது நீ ஜெபிக்கிறதை காட்டிலும், நீ பலவீனப்பட்டு இருக்கும்போது, உன் கையில் பணம் இல்லாமல் நீ தரித்திரத்திலே நிற்கும்போது தேவனை தேடுகிறது அதிக வல்லமை உள்ளது. ஆமென். அதிக பயங்கரமானது. கர்த்தருடைய கிரியைகள் பயங்கரமாய் வெளிப்படும். இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல வரவழைக்கிற கர்த்தர் உன் தரித்திரத்திலும் உன்னுடைய போராட்டத்திலும் தேவனை இன்னும் அதிகமாய் தேடு. நீ தேட தேட பரலோக ராஜ்யம் பலத்த சத்துவத்தோடு உங்களுக்காக வெளிப்படுகிறது. கர்த்தர் தமது பரலோக ராஜ்யத்தின் நிறைவினாலே ஒவ்வொருவரையும் நிரப்ப துவங்குகிறார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த குறைவிலும் இந்த தரித்திரத்திலும் கர்த்தர் உன்னை வெட்கம் அடையும்படி விடுகிறது இல்லை. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியமா. கர்த்தர் மேல் இருக்கிற மனுஷன் பாக்கியமா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ரிகமனோ சம்தல் பிரௌடபலதுரகடகசியாதனரா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தரை மகிமைப்படுத்த துவங்குங்க. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ரிகபமஷிகரதலரனரனா. ஆமென். உனக்கு பலன் இருக்கிற காலத்தை காட்டிலும் பலன் இல்லாத காலத்திலே தேவனுக்காக உழைப்பது, தேவனுக்காக கொடுப்பது, தேவனுக்காக பிரயாசப்படுவது அது அதிக பலனை கொண்டு வரும்.
அது மிகுந்த பலனை கொண்டு வரும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். கிதியோனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற, கிதியோனே, உனக்கு இருக்கிற இந்த கொஞ்ச பலத்தோடு கூட நீ போ, உன்னோடு கூட இருக்கிறவர் நான் அல்லவோ. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட நீ போ, உன்னோடு கூட இருக்கிறவர் நான் அல்லவோ. ஆமென் ஹல்லேலூயா. உன்னை கொண்டு நான் மீதியானியர்களை முறியடிப்பேன்னு கர்த்தர் சொல்லுகிறா. ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல திரள் சேனையையும் உன்னை கொண்டு நான் முறியடிப்பேன். உன்னை கொண்டு உன் குடும்பத்திற்கு ரட்சிப்பை கட்டளையிடுவேன். உன்னை கொண்டு உன் குடும்பத்திற்கு சகாயம் பண்ண கட்டளையிடுவேன். பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு ஒவ்வொருவர் மீதும் வந்து நிழலிடுகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவர் மேல நிழலிடுகிறார். ஆவி ஆத்துமா சரீரத்தில் கர்த்தருடைய கை வல்லமை வெளிப்படுகிறது. அக்கினி மதிலாய் நான் அதை சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருந்து மகிமைப்படுவேன் என்று சொன்னவர் நிரப்புகிறா நிரப்புகிறா. ரீபல் பிரௌடபல துரகடக சியாத்தனரா. சகோதரி சகோதரா, நிரப்பப்படுகிறார். பரிசுத்த ஆவியானுடைய மகிமையினாலே, அவருடைய பிரசன்னத்தினாலே நிரப்பப்படுகிறார். கர்த்தருடைய கை வல்லமை உன்னை தொடுகிறது. உன்னுடைய சரீரத்திலே தேவ வல்லமை வெளிப்படுகிறது. நரம்புகளுக்குள்ளாய், எலும்புகளுக்குள்ளாய், இரத்த நாளங்களுக்குள்ளாய் பரிசுத்த ஆவியானவர் தேவ வல்லமை உன் மீது வெளிப்படுகிறது. ஆவியானுடைய விரல் தொடுகிறது. பரிசுத்த ஆவியானுடைய விரல் தொடுகிறது. கர்த்தருடைய விரல் தொடுகிறது. சிலருடைய உச்சம் தலையில கர்த்தர் தமது கரத்தை வைக்கிறார். அபிஷேகிக்கப்படுகிறார். உன் பாத்திரம் நிரப்பப்படுகிறது. நீ வெறுமையா இருப்பது இல்ல, நீ வெறுமையா இருப்பது இல்லை. நான் உன் வெறுமைகளை நீக்கி போடுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன் குறைவுகளை நீக்கி போடுகிறேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ரிகபல ஷஹலரனரா ஒரு புது பலன் வெளிப்படுகிறபடியா நன்றி அப்பா. ஆதிகால வேளையில் நம்முடைய ஜனத்தை புது பலத்தினால் இடைகட்டி நீர் ஆசீர்வதித்து அனுப்புகிறபடியா ஸ்தோத்திரம். உம்முடைய பலத்தினால் இடைகட்டி இந்த தேசத்துக்குள்ளாய், ராஜ்யங்களுக்குள்ளாய் அநேகரை விடுவிக்கும்படி நீர் கொண்டு செல்லுகிறபடியா ஸ்தோத்திரம் ஐயா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ரகப ஷஹல. சிலருடைய நாவுகளை கர்த்தர் தொடுகிறார். சிலருடைய நாவுகளில் புதிய பாஷைகளை கர்த்தர் வைக்கிறார். பற்பல பாஷைகள் வெளிப்படுகிறது. ஆமென் 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 ஆமென். அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கிற நாவுகளாய் பரிசுத்த ஆவியானவர் உங்க நாவுகளை அபிஷேகிக்கிறார். நாவுகள் அபிஷேகிக்கப்படுகிறது. ரீபால ஷேகாரா தீகமன ரப்தரபலா. ஏசாயா நாவை தொட்ட போல கர்த்தர் தமது ஜனத்தை தொட்டு பரிசுத்தப்படுத்துகிறார். உலகத்தை ஜெயிக்கும்படியாக, உலக மாமிசம் பிசாசை ஜெயிக்கும்படியாக, போராட்டங்களை சத்துருக்களை ஜெயிக்கும்படியாக ஆவியான உருனை அபிஷேகித்து அனுப்புகிறார். கிதியோனை அபிஷேகித்து இருக்கிற பலத்தோடு நீ போ, உன்னோடு கூட இருக்கிறவர் நான் அல்லவா என்று சொல்லி நிறைத்து அபிஷேகித்து அனுப்பினது போல அநேகர் இன்றைக்கு கர்த்தரால் நிரப்பப்பட்டு தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றும்படி அனுப்பப்படுகிறீர்கள். கர்த்தருடைய நோக்கத்தை நிறைவேற்றும்படி கர்த்தர் உங்களை கொண்டு செல்லுகிறார். கர்த்தர் உங்களை கொண்டு வெளிப்படுகிறார். கர்த்தர் உங்களை கொண்டு சில நபர்களை சந்திக்க போகிறார். கர்த்தர் சில நபர்களோடு உங்களை கொண்டு தமது ரட்சிப்பை வெளிப்பட பண்ணுகிறார். கர்த்தரையே நோக்கி பார்த்து, தேவனையே நோக்கி பார்த்து, ஆவியானவரே சார்ந்து கொண்டு, இனி நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவே பிழைத்திருக்கிறார். இனி நான் அல்ல, இனி என்னில் கிறிஸ்துவே பிழைத்திருக்கிறார்.
இருக்கிறா. ஆமே, நான் சிறுக என் தேவன் என்னிலே பெருக இனி ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. ஆமே, ஆமே. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறா, கிறிஸ்துவே என்னிலிருந்து வெளிப்படுகிறா, கிறிஸ்துவே என்னிலிருந்து பேசுகிறா. அல்லேலூயா. ஒவ்வொருடைய நாவுகளையும் ஆவியானவர் கண்ட்ரோல் பண்றாரு. ஆமே, நாவுகளிலிருந்து தெய்வீக வார்த்தைகள், விடுவிக்கிற வார்த்தைகள் வெளிப்படுகிறபடியா ஸ்தோத்திரம். தெய்வீக சிந்தை உண்டாகிறபடியா ஸ்தோத்திரம். ஆமே, ஒவ்வொரு கண்களும் மாமிச கண்களை அடைத்து ஆவியின் கண்கள் திறக்கப்படுகிறபடியா ஸ்தோத்திரம். ஒவ்வொருடைய செவிகளும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறபடியா ஸ்தோத்திரம். ரீகேமா ஷிகாலாரா, ஒவ்வொரு கரங்களும் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறபடியா ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நீங்க செல்லுகிற இடங்களிலெல்லாம் கர்த்தருடைய பிரசன்னம் உங்களை நிறைத்திருக்கும். நீங்க நிற்கிற இடங்களிலே கர்த்தர் சமாதான பிரபுவாய் வெளிப்படுவா. எந்த இடத்துல நிற்கிறீர்களோ அங்கே சமாதான பிரபுவாகிய கர்த்தர் உங்களுக்காக வெளிப்படுவா. சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷருடைய கால்கள் எவ்வளவு அழகானவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென், ஆமென். சமாதானத்தை வெளிப்படுத்தும்படியாக ஆவியானவர் ஒவ்வொருவரையும் பலத்தினால் இடை கட்டுகிறபடியா ஸ்தோத்திரமையா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். இந்த நாளிலே ஆமென், கர்த்தருடைய பிள்ளைகளுடைய பிரயாணங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். எந்த காரியத்திற்காக பிரயாணம் பண்ணுகிறார்களோ அந்த பிரயாணங்களை எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணும்படியாக, ஆசீர்வதிக்கும்படியாக எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு சித்தமானது மாத்திரம் வாய்க்கும்படியாக, கர்த்தருடைய விருப்பம் ஒவ்வொருடைய வாழ்க்கையில நிறைவேறும்படியாக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஆமென் ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே. உங்க சித்தம் போல நடத்துகிறபடியா ஸ்தோத்திர ஆண்டவரே. ஹல்லேலூயா. உங்க சித்தம் போல ஒவ்வொருவரையும் நீ நடத்துகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரமையா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. விசுவாச பாதையிலே தளர்ந்து போகாதபடி அவர் கிருபையினாலே தாங்கிக் கொள்ளும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஆமென். விசுவாசத்தினாலே உலகத்தை ஜெயிக்கும்படியாக, விசுவாசத்தினாலே அந்தகாரங்களை ஜெயிக்கும்படியாக கர்த்தர் பலப்படுத்தி ஒரு ஜெயத்தின் நாளா இந்த நாளிலே நடத்துகிறபடியே கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய கிருபை. ரிகபலஷகலரனா. ஹல்லேலூயா. விபத்துகள், நாச மோசங்கள், இரத்த காயங்கள், ஆமென், எல்லாவற்றிற்கு கர்த்தர் நீங்களாக்கி ரட்சிக்கும்படியாக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ரிகபலஷகலரனா. ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். ரிகபலஷிகரதரபரஹசியாத்தனரா. பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடறுதலுக்கும் தப்புவித்தீ. ஆமே, நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ளோர் தேசத்திலே நடப்பேன். ஆமே, விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன், நான் மிகுதியும் வருத்தப்பட்டேன் என்று ஆமேன் தாவீது சொல்லுகிறான். ஆமேன். கண்களை கண்ணீருக்கும் ஆத்துமாவை மரணத்திற்கும் காலை இடறலுக்கும் கர்த்தர் காப்பாற்றும்படியாக, விலக்கி காக்கும்படியாக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஆமே, கண்களை கண்ணீருக்கு விலக்கி காக்கணும் ஆண்டவரே. ஆமேனப்பா, ஆமேனப்பா. கால்களை இடறுதலுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கணும் ஐயா. ஆமே, ஆத்துமாவை மரணத்திலிருந்து நீங்களாக்கி ரட்சிக்கணும். ஹல்லேலூயா.
Hallelujah, 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 hallelujah. Thank you Jesus, thank you Jesus. இந்த நாளுக்குரிய தேவைகளை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் சந்திக்கும்படியாக எந்த மனுஷனிடத்திலும் கையேந்தி நிற்காமல் கர்த்தர் தாமே வானத்தின் பலகணிகளை திறந்து தம்முடைய ஜனத்தை இடங்கொள்ளாமற் போக மட்டுமாய் நன்மையினாலே திருப்தியாக்கும்படியாக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஆமென் அப்பா. இந்த நாளிலே வானத்தின் மதகுகள் திறக்கட்டுமையா, பூமியின் ஊற்றுக்கண்கள் பிளப்பதாக. உம்முடைய ஜனத்திற்கு தேவையான தேவைகளை நன்மைகளை கர்த்தர் நீர் சந்திப்பீராக. பரத்திலிருந்து வெளிப்படட்டும் ஆண்டவரே. மனுஷனிடத்தில் வருகிற நன்மை அல்ல, பரலோக தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் ஒவ்வொருடைய குடும்பங்களுக்குள்ளாய், ஆவியாத்ம சரீரத்திற்குள்ளாய், பொருளாதார தேவைகளிலே கர்த்தருடைய தயவு, கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொருவருக்கு நல்ல சுக பலன் ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுத்து நடத்தும்படியாக, பலவீனங்கள் வியாதிகள் ஆமென் எதுவும் தாக்காதபடி, இந்த சீசனுக்குரிய எந்த வியாதிகளும் பிள்ளைகளை தொடாதபடி, சிறு பிள்ளைகள், பச்சிளம் பிள்ளைகள், முதியோர்கள் எல்லாரையும் கர்த்தர் கண்மணி போல காக்கும்படியாக கரங்களை தட்டி ஸ்தோத்தரிப்போம். ரிகவர ஷகலரனரா ரிகவர பலவ ஷபல துரகடகசியாத்தனரா. ஆமென், 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 ஆமென். இந்த நாளை கர்த்தர் ஆசீர்வதித்து நமக்கு முன்பாக அவரே சென்று எல்லா காரியத்தையும் கர்த்தர் நடத்துகிறபடியால் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆமென். எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துகிற வல்லமையான பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் காரியமா எங்களுக்கு முன் செல்லுகிறவரே, எங்கள் காரியத்தை தம்மேல் போட்டுக்கொண்டு வைராக்கியம் எனும் சால்வை அணிந்தவராய் தமது ஜனத்திற்காக வெளிப்படுகிற வல்ல பரிசுத்த ஆவியானவரே, இந்த அதிகாலையுடைய ஜனத்திற்காக நீர் வெளிப்பட்டு இறங்குகிறபடியால் நன்றி அப்பா. எல்லா காரியத்தையும் நீர் பார்த்து கொள்ளுகிறபடியால் நன்றி. கோணலானவைகளை செவ்வையாக்கி, கரடு முரடானவை சமமாக்கி உம்முடைய ஜனத்தை நீ தோளிலே தூக்கி சுமந்து நடத்துகிறபடியா நன்றி அப்பா. தொடர்ந்து இந்த நாள் முழுவதுமாக நீங்க நடத்துங்க. இந்த ஜபத்தை ஆன்லைன் மூலமாக தூரத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய நன்மை, கர்த்தருடைய கிருபை, தெய்வீக சமாதானம், சந்தோஷம் ஒவ்வொருவரையும் அதிகமாய் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாள் எங்களுக்கு நன்மையின் நாள், ஆசீர்வாதமான நாள் என்பதை கண்டுகொள்ளட்டும். இந்த ஜெபத்தின் மூலமாய் ஆவியானவர் ஒவ்வொரு குடும்பங்களிலும் இடைபடுவீராக, வெளிப்படுவீராக, கிரியை செய்வீராக. ஆமென். ஆலயத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. என்னென்ன எதிர்பார்ப்போடு, வாஞ்சையோடு, தேவையோடு வந்தார்களோ அத்தனை காரியத்தில் கர்த்தர் நன்மைகளை வாய்க்க செய்கிறபடியா நன்றி. தேவ கிருபை, தேவ தயவு எங்களை அதிகமாய் ஆசீர்வதித்து நடத்துகிறபடியா நன்றி அப்பா. தொடர்ந்து உம்முடைய பாதத்தில் எங்களை முற்றுமுடிய தரை மட்டும் தாழ்த்தி தருகிறோம். நீர் பெருக, நாங்கள் சிறுக உம்முடைய தயவுள்ள கரத்தில் தருகிறோம்ப்பா. ஆமென். இயேசுவின் மூலம் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென்.